6வது வினா பின்வரும் ஏபிசிடி எனும் எண்ணட்டுகளை பார்க்க 4 படிமுறை செயற்பாடுகளை செய்க. மேற்குறித்த படிமுறைகளை பின்பற்றிய பின்னர் எண்ணட்டுகளின் அமைவு இருக்கும் விதத்தை காட்டும் உரியாது. இங்கே முன்னாங்கு 12 இலக்கங்கள் இருக்கின்றது. அந்த இலக்கங்களை ஒன்றுக்கு மேலே ஒன்று அதில் கூறப்பட்ட விதத்திலே ஒட்டிய பிறகு இதிலே எந்த விடை பொருத்தமாக இருக்குது என நாங்கள் தெரிவு செய்தல் வேண்டும். இப்ப நான் உங்களுக்கு இதனுடைய செயற்பாடு விளக்கம் தாரன் பாருங்கோ. முதலாவது படிமுறை 1 எண்ணட்டை கிடையாக வைக்க. சரி, நாங்கள் அதை கிடையாக வைத்து விடுவோம். அப்படியாக கிடையாக வைத்து விட்டோம். எண்ணட்டை 1 அது என்ன ஏயிலே உள்ளது 4 7 6. சரி, அடுத்த படிமுறை 1 பின்பற்றி செயற்பட்டு விட்டோம். படிமுறை 2 ஏயின் மீது ஏயில் உள்ள 6 மீது பியில் உள்ள 6 இருக்குமாறு எண்ணட்டை பியை நிலைக்குத்தாக வைக்க. முதல் கிடையாக வைத்தோம். இப்ப நிலைக்குத்தாக 6க்கு மேலே 6 இருக்கிற மாதிரி வைக்கின்றோம். அப்ப 6க்கு மேலே 6 இருந்தால் சரியா அடுத்தது 5 இப்படி வரும், 8 இப்படி வரும். அதாவது 8 இங்க வந்திருக்கு, அடுத்ததாக கீழே 5 வந்திருக்கு. அப்ப நாங்க படிமுறை 2 செய்து விட்டோம். படிமுறை 3 பியின் 5 மீது சியில் உள்ள 5 இருக்குமாறு. அப்ப இந்த மாதிரி பெறப்போகுதோ 5 மீது 5 உள்ள இருக்குமாறு எண்ணத்தை சியை கிடையாக வைக்க. அப்ப சியை வைத்தோன்னு இங்க 8 4 வந்துவிடும். அப்ப இதுல எங்களுக்கு இப்ப விளங்கிவிட்டது இந்த வரிசை சரியாக இருக்கின்றது. இந்த விடையில இது சரியாக இருக்கின்றது. இது 8 4 5 என்று இருக்கிறபடியால் இதுவும் பொருத்தமில்லை, இதுவும் பொருத்தமில்லை. அப்ப இந்த 2 விடையும் பொருந்த இல்லை. இப்ப 3வது விடை தான் பொருந்துகின்றது. இதையும் வைத்த பிறகு 8 4 5 வைத்தோம். இனி அடுத்தது டி. இந்த அட்டையை ஏயில் உள்ள 7 சியில் உள்ள 4 ஆகியவற்றின் மீது டியில் உள்ள 7 4 ஆகியவை இருக்குமாறு. அதாவது நாங்க இதை நிலைக்குத்தாக வைக்கும் போது இங்க 5 மட்டும் இருக்கும், இந்த 4 7 அப்படியே இருக்கும். அப்ப விடையாக 1வது விடைதான் பொருந்துகின்றது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இனி அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றன், கவனிக்கோ. உருவலுள்ள நெகிரியை ஒரு பகுதியில் 3 எண்கள் வீதம் இருக்குமாறு 3 பகுதிகளாக வெட்டி வேறுபடுத்தும் போது ஒரு பகுதியில் இடம்பெறும் எண்களின் கூட்டுத்தொகை 20 ஆகும். மற்ற 2 பகுதிகளிலும் இடம்பெறும் எண்களின் கூட்டுத்தொகைகளை வேறு வேறாக எடுக்கும் போது அவை எவை? இந்த சட்டகத்தில 3 எண்கள் வீதம் இருக்குமாறு 3 பகுதிகளாக வெட்டி வேறுபடுத்தினால் ஒரு பகுதியில் இடம்பெறும் எண்களின் கூட்டுத்தொகை 20ஆக இருக்குமாம். மற்ற 2 எண்களும் எவை என்று கேட்கப்படுகின்றது. இங்கே தொடர்ச்சியாக 1 இருந்து 9 வரையிலான எண்களின் கூட்டுத்தொகை. அப்போ 9வது அதாவது முக்கோண எண் 9 10 பெருக்கி அரைவாசி. 9 10 பெருக்கினா 90, 90 அரைவாசி 45. அப்ப 45 தான் இந்த எண்ணுக்கு வர வேண்டியது. இதுல சொல்லப்படுது 3 கட்டமாக உடைக்கிற போது 1 20 வருகிறாம் ஒரு துண்டில. மிகுதியிலே அப்ப 45 20 போனால் 25 வரணும். எல்லா விடைகளும் 25 தான் கூட்டுத்தொகை வருது அந்த 2 துண்டிலையும். அப்ப நாங்க இதை உற்று பார்த்தால் எப்படியானது 20 வரும் என்றால் இப்படி உடைகிற துண்டில 20 வரும். இது 20. அப்ப இது போனால் மத்திய துண்டில அதாவது 3 இலக்கங்களாக உடைக்கக்கூடிய முறை இப்படியாக ஒன்றை உருவாக்கினால் மற்றது இந்த துண்டு 1.
அப்ப இதுல வார தொகை 9. இதுல 3 4 7 7 9 16 வரும். அப்ப முதலாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி 39வது வினாவுக்கு விடை காண் விளக்கம் தருகிறேன். பாடசாலையில் நடைபெற்ற சிரமதானத்தில் தரமைந்து மாணவர்களின் பங்கு பற்றிகை பற்றிய தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. வகுப்பு ஏயிலிருந்து வகுப்பு பியிலிருந்து வந்த மாணவர்களின் எண்ணிக்கை 11. அப்ப இதுல ABCD என்ற 4 வகுப்புகள் இருக்கின்றது. நாங்கள் அந்த தகவலை கீழே எழுதிக் கொள்வோம். ABCD. AB 2லும் உள்ளவர்களின் எண்ணிக்கை 11. CD-யில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 33. இப்ப கேட்கப்படுகின்றது BC-யில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை. BC-யில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையும் 17 என தரப்பட்டுள்ளது. அப்ப இப்ப கேட்கப்படுகின்றது AD-யில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை யாது என்று. அப்ப நாங்க பாருங்க, இதுல இதை முழுவதையும் கூட்டி 17 கழித்தால், அதாவது முழுவதையும் கூட்டினால் 44 வருகின்றது. அதாவது 4 வகுப்பிலையும் இருக்கிற பிள்ளைகள் 44. அதுல இந்த BC-யை கழித்தால் 17 கழித்தால் 7 27 வருகின்றது. இந்த 27 தான் இந்த AD என்ற 2 வகுப்பிலையும் இருக்கின்றது. இந்த 2 வகுப்பிலையும் இருப்பது 27. அப்ப கேள்விக்கான விடை 27 என்பதாகும். இனி 39வது வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன். இது ஒரு சதுரமுகி கட்டை. ஒவ்வொரு வருட அரச பரீட்சையிலையும் பாரது. ஒரு சதுரமுகி கூட்டத்தில் உள்ள சிறிய சதுரமுகிகளை ஒன்றோடொன்று இணைத்து உருவாக்கிய ஓர் அமைப்பு முதலாம் உருவிலும், அது ஒரு அரை சுற்றுக்கு சுற்றப்படும் போது காணப்படும் விதம் இரண்டாம் உருவிலும் தரப்பட்டுள்ளன. இது முதல்ல தந்திருக்கு, 2வதுல அடுத்து தந்திருக்கு. அமைப்பில் உயர்ந்தபட்சம் இருக்கத்தக்க சிறிய சதுரமுகிகளின் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்படுகிறது. உயர்ந்தபட்சம் இருக்கக்கூடிய எண்ணிக்கை எண்ணிக்க நாங்க இது அரை சுற்றி இருக்கின்றபடியால் இது இரண்டையும் எல்லா பக்கங்களையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது அரை சுற்றி திரும்பிய வடிவம்தான் இது. அப்ப எல்லா கட்டைகளையும், எல்லா சதுரமுகி கட்டைகளையும் எங்களாலே எண்ணிக்கொள்ள முடியும். இப்ப நாங்க மேலே பார்த்தோமா இருந்தால் இந்த 1 2 3 4 5 எல்லாவற்றிலையும் கம்ப்ளீட்டா இருக்குது. அப்ப 5 தர 3 15 துண்டங்கள் நிச்சயமாக இருக்கின்றது. இந்த இடையில உள்ள துண்டங்களின் எண்ணிக்கை இதிலே 1 இல்லை, இடையில உள்ளதுல. மற்றது 1 2 அந்த வகையில பார்க்க 3வது இது 1 திரும்ப இங்க 2 போட்டா 3வது. இந்த 4வது என்பது இல்லை என்பதை கருதி கொள்ளுங்கோ கீழே. அப்ப இதுல 3 துண்டங்கள் இருக்கின்றது. அப்ப 3ஐயும் கூட்டினால் 18 என்பதுதான் கேள்விக்கான விடையாகும். இனி நான் இறுதி வினாவுக்கு விடை காண் விளக்கம் தருகின்றேன், கவனியுங்கோ. இப்ப இறுதி வினா, நிமலை போன்று அமல் மாம்பழங்களை மாத்திரம் விரும்புபவன் அன்று. அப்ப எங்களுக்கு தெரியுது, இதுல நிமல் என்பவன் ஒரு பழத்தை மாத்திரம்தான் விரும்புபவன். நிமலை போன்று அமல் மாம்பழங்களை மாத்திரம் என்றால் நிமல் மாம்பழங்களை மாத்திரம்தான் விரும்புகிறவன். அடுத்ததாக உம்மும் ஆரென்று தெரியாது வேறு பழங்களை விரும்பாத சுனிலும். அப்ப சுனிலும் தோடம்பழத்தை மாத்திரம்தான் விரும்புகிறோம், தோடம்பழங்களை விரும்புகின்றனர். அப்ப அந்த தோடம்பழத்தை இதுல யார் மற்றவர் விரும்பலாம்? நிமல் விரும்பலாமா? இல்லையே. நிமலை போன்ற மாம்பழங்களை மாத்திரம் விரும்புவன் என்ற இல்லையே, மாம்பழத்தை மாத்திரம் தானே அவர் விரும்புறது. அப்ப நிமல் என்று சொல்லி இங்க வர முடியாது முதலாவதாக. அப்ப முதலாவதாக அமல் வரலாம்.
அப்ப இந்த இடத்துல அமல் வரலாம். அமலும் வேறு பழங்களை விரும்பாத சுனிலும் தோடும் பழங்களை விரும்புகின்றனர். அப்ப அமல் நிமலை போன்று மாம்பழங்களை மாத்திரம் விரும்புறவன் இல்லை, அவன் மாம்பழத்தையும் விரும்புறான், தோடம்பழத்தையும் விரும்புறான். அன்னாசி சுனில் விரும்பும் பழம் அல்ல. ஏன் சுனில் ஒரு பழத்தை மட்டும்தானே விரும்புறான், நிமலும் ஒரு பழம் தான். அப்ப அதாவது சுனில் விரும்புற தோடம்பழம், நிமல் விரும்புற மாம்பழம். அப்ப இதுல சுனில் அன்னாசிய சுனில் விரும்பும் பழம் அல்ல, விரும்பும் ஒரு பழம் அன்று. அப்ப ஏபிசியில வர வேண்டியது அமல் சுனில் என்பதே ஆகும். நன்று மாணவ செல்வங்களே, நான் இப்ப இதுல 2025 நடைபெற்ற அரசவர்க்க வினாத்தாள் ஒன்றின் 40 வினாக்களுக்கும் தெளிவாக விடை காணும் விளக்கங்கள் வகுப்பறையில் கற்பித்தது மாத்திரமல்ல, காணொளிகளாக தயார் செய்து என்னுடைய யூடியூப் சேனல்ல பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அதனை பார்த்து பயனடையும்படி கூறிக்கொண்டு இந்த வகுப்பை நிறைவு செய்ய